இன்றைக்கு நாட்டில் தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. எல்லோரும் தலைவராக வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் எல்லோரும் தலைவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. ஏன் தலைவராக விரும்புகிறவர்கள் தலைவராகவே தொடர முடிவதில்லை என்று கேட்டால், யாரெல்லாம் தன்னை மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள். யாரெல்லாம் மக்களோடு தங்களை வேறுபடுத்தி தான் ஒரு தலைவன் என்ற நினைப்பில் இருக்கிறார்களோ அவர்களால் தொடர்ந்து தலைவராக நீடிக்க முடியாது. நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளரிலிருந்து உயர் பதவி வரையில் எந்த பதவியில் யார் இருந்தாலும் அந்த வேலையை செய்கிறவர்களோடு தங்களை யார் ஒப்பிட்டு பார்க்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தேவை என்று உணர்கிறார்களோ அவர்களால் தான் தொடர்ந்து தலைவராக இருக்க முடியும். எனவே மக்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். மக்களோடு தன்னை தனிமைப்படுத்தி தான் தலைவன் என்ற நினைப்பில் இருக்கிறவர்கள் தனி மனிதனாக மாறிப்போகிறார்கள். எனவே மனிதனை நேசிக்கிறவர்கள் தான் தலைவராக வர வேண்டுமே தவிர மனிதர்களை வெறுப்பவர்கள் அல்ல என்பதுதான் மிக முக்கியம்.